ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஹாப்பின்றது லைஃப் ஃபுல்லாகவே இருக்க வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி மூமெண்ட்ஸ்ன்றது இன்னைக்கு ஒரு நாளைக்கு 20 தடவை நடக்கலாம். ஹாப்பி தான் டார்கெட்னு நினைக்காதீங்க, ஜேர்னி தான் டார்கெட். அதில் லைஃப் ஹாப்பினஸ் இருக்கும், சம்டைம்ஸ் வேற ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்கும். எல்லாமே அக்செப்ட் பண்ண பழகிட்டீங்கன்னா போதும். ஹாப்பியை தேடாதீங்க, ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. எனக்கு நிறைய பேர் பார்க்குறேன், நானும் மோட்டிவேஷனல் வீடியோலாம் பார்க்குறேன். நீங்கள் ஜெயிக்க முடியும், நீங்கள் ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சிருக்கேன். நீங்கள் ஜெயிக்கிறதுன்றது இன்னொருத்தன் தோக்கடிக்கிறதுடா. எதுக்கு ஜெயிக்கணுன்ற அவசியமே இல்லை, வாழ்ந்துரு. இப்போ இந்த மொமெண்ட்ல எவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை வாழ்ந்து அனுபவிச்சு பார்த்தா போதும். ஜெயிக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். நீ படிச்சாலே போதும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். நீ அறிவாளின்னு உனக்கு தெரிஞ்சா போதும். ஒரு 10 பேர் சேர்ந்து மார்க் போட்டு 10 பேர் சேர்ந்து மார்க் போட்டு நம்ம 500ல வந்து 489 வந்தா தான் பாஸ் அப்படின்லாம், இன்னொரு ஒரு மார்க் எடுத்தா இன்னொரு பாஸ் அப்படின்ற மாதிரி நிறைய யாரோ கொடுக்குற மதிப்பீடை வச்சு நீங்க வந்து உங்களோட ஹாப்பினஸை டிசைட் பண்ணாதீங்க. எல்லாருமே நம்ம ஒர்த் இல்லைன்னு சொன்னா கூட நான் தெரியும்டா நான் யாருன்ற மாதிரி கெத்தா நீங்க பழகிக்கிங்க. சொல்லுங்க, இன்னொருத்தர் நம்ம திறமசாலினோ நம்ம வல்லவரனோ நல்லவரனோ சொல்லணுன்றதுக்காக யாரோட அக்செப்டன்ஸுக்கும் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி, நீங்க மட்டும்தான் உங்க உலகமே ஏத்து நீ ஒண்ணுடான்னு சொன்னா கூட உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சா அந்த லைஃப் அமைதியான லைஃப்.